புதுச்சேரியில் 18 வயது நிரம்பாத சிறார் என்பதால் வேலை தர மறுத்த தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலை தா அல்லது மாமூல் தா என மிரட்டிய சிறார் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி ஊழியர்களை அதிர வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த உமாவதி என்பவர் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வருகிறார். 40ற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த இந்த தொழிற்சாலை கடந்த வியாழக்கிழமை வழக்கம்போல் செயல்பட்டு வந்தது. மாலை வேளையில் அப்பகுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் 2 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து தொழிற்சாலை மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். ஒரு குண்டு தொழிற்சாலையின் கூரை மீதும் மற்றொன்று பின்பக்க சுவர் மீதும் விழுந்துள்ளது. வீசப்பட்ட வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் உள்ளே வேலை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தனர். அப்போது 3 பேர் பைக்கில் தப்பிச் செல்வதை ஊழியர்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் வந்து சோதனையிட்டனர். அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 3 பேர் பைக்கில் தப்பிச் செல்வது பதிவாகியிருந்தது. முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த சிறார்கள் என தெரிய வந்துள்ளது. அதில் ஒருவர் அதே தொழிற்சாலையில் சில நாட்களுக்கு முன் வேலைக்கு சேர்ந்துள்ளார். 18 வயது பூர்த்தியாகவில்லை என்பதால் அவரை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் வெளியே அனுப்பிவிட்டனர். இதனால் மீண்டும் வேலை கேட்டு உரிமையாளருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் வேலை கொடு அல்லது மாமூல் கொடு என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இரண்டும் கிடைக்காததால் உரிமையாளரை மிரட்ட வெடிகுண்டை வீசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள 3 பேரையும் தேடி வருகின்றனர்.